பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நம்மை விட எத்தனையோ படைப்புகள் பெரிதாக சக்தி அதிகமாக இருந்தாலும் அந்த படைப்புகள் கொடுக்கக்கூடிய எல்லா வகையான இன்ப துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ள சக்தி உள்ள படைப்பாக அல்லாஹ் யாரை படைத்திருக்கிறான்? மனிதனை படைத்திருக்கிறான். உதாரணமாக சொன்னோமையானால் சூரியனை எடுத்துக்கொள்ளலாம். அதனுடைய வெப்பம் நமக்கு நன்றாக தெரியும். அதனுடைய வெப்பம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கம்மியாக இருந்தாலும் சரி, ஏன்னா நம்மளுடைய உடம்பு என்ன செய்கின்றது? அதை சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொள்ளுகிறது. அதிகமாகுவதனால் அதை கண்டு நாம் பயப்படுவது கிடையாது. சூரியனுடைய வெப்பம் கம்மியாகுவதனால் அதை கண்டு நாம் என்ன செய்வது கிடையாது. கொஞ்சமும் கூட அதை விட மீறி நடக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு வருவதும் கிடையாது. அதே மாதிரி எடுத்துக்கொண்டோமையானால் மழைக்காலம், வெயிலுடைய காலத்தை நம்மளால் எப்படி வேண்டுமென்றாலும் தாங்கிக் கொள்ள முடியும். மழை காலத்தை யாராலுமே தாங்க முடியாது பூமியிலே. அதே நேரத்திலே நம்மளுடைய அவசர தேவைகளுக்காக மழை காலத்தில் எங்காவது வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்குகிறோமா என்றால் நம்மளுடைய தேவைகளுக்கு அதுக்கு தகுந்தமாறு பாதுகாப்புகளை பண்ணிக்கொண்டு நாம் பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆக நாம் தான் உயர்ந்த படைப்பு என்றாலும் கூட நம்மளை விட சக்தியால் இந்த உலகத்திலே உயர்ந்த படைப்பு, பெரிய படைப்பு இருக்குகிறதாண்டா இருக்குகிறது. ஆனால் அவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? நமக்கு ஏன் அடிமையாக்கி கொடுத்தான் தெரியுமா? அவைகள் எல்லாம் எதற்காக நமக்கு அடிமையாக்கி கொடுத்தான் தெரியுமா? அவைகள் கொடுக்கக்கூடிய இன்ப துன்பங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக தாங்கக்கூடிய, அவைகளுக்கே பதில் சொல்லக்கூடிய ஆற்றலை சின்ன படைப்பாக படைத்து அவைகளுக்கும் அல்லாஹ் இதயத்தை படைத்தான், நமக்கும் இதயத்தை படைத்தான். அவைகளுடைய இதயத்தை தவிர நம்மளுடைய இதயத்தை என்ன சொல்லதாக ஆக்கினான்? அல்லாஹ் சக்தி உள்ளதாக ஆக்கி இருக்கிறான். ஆகையினால் தான் நாம் என்ன படைப்பு? இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த படைப்புங்க. அதாவது நாம் அல்லாத எந்த படைப்பும் நம்மளை அடிமையாக்கியது கிடையாது. நாம் எல்லா வகையான நம்மளை விட 1000 மடங்கு உயர்ந்த படைப்புகள் எல்லாம் என்ன செய்திருக்கிறோம்? அடிமையாக்குகிறோம், அடிமையாக்கி இருக்கிறோம். சாதாரணமாக காபீர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்க, நீ நபின்னு சொல்றீங்கல்ல, நீங்கள் நபி என்று சொல்லுகிறீர்கள் அல்லவா, என்ன செய்யுங்கள்? சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டுங்கள், சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டுங்கள். பெருமானார் தன்னுடைய கலிமாவர்களை கொண்டு சந்திரனை பார்த்து சொன்னாங்க, இஃபுரக்குனாங்க, நீ பிரிந்து விடு, நீ இரண்டாக உட. காபீர்களுக்கு முன்னாலே சந்திரன் இரண்டானது. திருப்பி சொன்னாங்க, இரண்டையும் ஒன்று சேருங்கள்னாங்க. அதே கலிமாவர்களை காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்மா உண்டாங்க, நீ அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு ஒன்று சேருண்டாங்க. தானாக ஒன்று சேர்ந்தது. அதே நேரத்தில் சந்திரனாகப்பட்டது நம்மை யாராவது இரண்டாக பிளந்திருக்கிறதா? யாராவது நம்மளை ஒன்று சேர்த்திருக்கிறதா? அப்ப நம்மளை விட பெரிய படைப்பாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டாலும் கூட அதற்கு கொடுத்த ஆற்றலை விட அல்லாஹ் நமக்கு என்ன செய்திருக்கிறான்? அதிகமான ஆற்றலை கொடுத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, அதே நேரத்திலே ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா வித்தியாசம்? நமக்கு அடிமையாக படைக்கப்பட்ட எல்லா படைப்புமே சந்தோஷமாக இருக்கிறது, நாம் சந்தோஷமாக இல்லை. அதுதான் உண்மை. அதாவது ரோட்டிலே நடக்குகிற பொழுது தூசிகள் படாமல் இருக்காது, காத்துகள் அடிக்காமல் இருக்காது. அதே நேரத்திலே அந்த காத்துகளுக்கும் தூசிகளுக்கும் நான் அடிமையாக்கப்பட முடியுமா என்றால் அடிமையாக்கப்படக்கூடாது, அடிமையாக்கப்படக்கூடாது. இதுதான் இறைவன் படைத்த நீதி. அன்பிற்குரியவர்களே, நமக்காகத்தான் உலகத்திலே உண்டான எல்லாமே படைக்கப்பட்டிருக்குது. நான் சொல்ல அல்லாஹ்வே சொல்றான், நபிக்கு சொல்லி தர்றான், அத்துனியா வமா ஃபீஹா குலிக்கலக்கும்ங்கிறான். முகம்மதே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், வானம் பூமி அதற்கு மத்தியில் உண்டான எல்லாம் உங்களுக்குத்தான் அடிமை. நீங்கள் யாருக்கு அடிமை இல்லை? அவைகளுக்கு அடிமை இல்லை. ஆகையினால் அவைகளை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேட தேவையில்லை. ஏனென்றால் உங்களை படைப்பதற்கு முன்னால்
50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுடைய ரிஸ்கை நான் உலகத்தில் படைத்து விட்டுத்தான் உங்களை படைத்திருக்கிறேன். ஆகையினால ரொம்ப கஷ்டப்பட்ட ரிஸ்கை தேட தேவையில்லை, உங்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. சின்ன முயற்சியில போய் நீங்க எடுத்துக்கலாம். எது மாதிரி? ரொட்டி நமக்காகத்தான் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ரொட்டிக்காக நாம் தயார் செய்யப்பட்டிருக்கிறோமா? எண்ணி பாருங்கள். ரொட்டி நமக்காகத்தான் தயார் செய்யப்பட்டிருக்கிறது, ரொட்டிக்காக நாம் தயார் செய்யப்படவில்லை. ஆகையினால் அன்பிற்குரியவர்களே, நாம் அல்லாத படைப்பு எல்லாமே என்ன செய்கின்றது? அதது நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு பலகீனம் ஏற்படுகிறது, இயலாமை ஏற்படுகிறது, சோம்பேறித்தனம் ஏற்படுகிறது, ஏற்றதாழ்வு ஏற்படுகிறது, குறைவு நிறைவு ஏற்படுகிறது. எதற்காக ஏற்படுகிறது? வாழ்க்கையிலே அதிலேயும் கூட ஒரு சிலர்கள் முன்னேற்றத்திலே இருந்து கீழே இறங்கி வந்து விட்டார்களே, ஆனால் அவர்கள் திருப்பி முன்னேறுவது என்பது குதிரை கொம்பாக இருக்குகிறது. அதனால் உயிரை கூட மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சிலர்களை பார்க்கிறோம். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இந்த நிலைமை ஏன் ஏற்படுகிறது? நாம் அல்லாத படைப்புகளை நாம் அல்லாத நமக்காக படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாம் நிம்மதியாக இருக்கிற பொழுது நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் அல்லவா? நாம் நிம்மதியை தேடி எங்கே எங்கே இருக்குகிறாய் என்று அழைத்து கொண்டிருக்கிறோம். நிம்மதியே எங்கே இருக்குகிறாய்? உன்னை தேடி நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொண்டாட்டியாலும் நிம்மதி இல்லை, பிள்ளைகளாலும் நிம்மதி இல்லை, சொத்தாலும் சுகத்தாலும் நிம்மதி இல்லை, தொழிலாலும் நிம்மதி இல்லை. ஆனால் நமக்கு அடிமையாக படைக்கப்பட்ட எல்லா படைப்புமே நிம்மதியாக இருக்கு. பெருமானார்ட்ட ஒரு சஹாபி கேட்டாங்க, யார சூழல்லா, உலகத்தில் பிறக்கக்கூடாது, உலகத்தில் பிறந்து விட்டோம். இப்படியே கேட்டார், உலகத்தில் பிறக்கக்கூடாது, உலகத்தில் பிறந்து விட்டோம். என்னான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீண்ட ஆயுள் வேண்டும், நீண்ட ஆயுள் வேண்டும். இது புத்தரம் தானே, வேற என்ன இருக்கான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொன்னாரு, நிறைந்த செல்வம் வேண்டும். எதுக்குன்னு கேட்டாங்க. நானும் சாப்பிடணும், மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தணும், மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தணும். வேற என்ன வேணுமான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமா, இன்னொன்னு வேணும்டாரு. என்ன வேணும்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவசர மௌத்து கூடாது, திடீர் மௌத்து கூடாது. அடுத்தபடியாக பெரும் நோய் வரக்கூடாது, பெரும் நோய் வரக்கூடாது. வேற என்ன வேணுமான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபி சொன்னாரு, வேற மூன்றை தவிர எதையும் கேட்கல. சின்ன சின்ன பிரச்சனைலாம் வரத்தான் செய்யும் உலகத்தில். அது இல்லாமல் யாருமே நபிமார்களும் இல்லை, ரசூல்மார்களும் இல்லை, யாருமே இல்லை. சின்ன சின்ன பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. உடலிலேயும் உயிரிலேயும் பொருளிலேயும் இல்லாதவர் யாரும் கிடையாது. இந்த மூன்றும் கட்டாயம் வேணும். நீண்ட ஆயுள் வேணும், நிறைந்த செல்வம் வேண்டும், அடுத்தபடியாக நோயில்லாத வாழ்வு வேண்டும், நோயில்லாத வாழ்வு வேண்டும். அதனால் பீடிக்கப்படக்கூடாது. ஆகையினால் அதற்கு வழி சொல்லுங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிரித்துக்கிட்டே அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, அன்பிற்குரிய அருமை தோழரே, இந்த மூன்றுக்கும் ஒரே ஒரு வழி இருக்குன்னாங்க. ஒரே ஒரு வழி இருக்கு. அல்லாஹ் எதற்குமே வழியை படைக்காமல் அதை படைக்கிற ஒரே ஒரு வழி இருக்குன்னாங்க. என்ன வழின்னு அவர் கேட்டார். உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். அவர் சொன்னார், கட்டாயம் என்னால் செய்ய முடியும். நபியாகிய உங்களால் செய்ய முடிகின்ற பொழுது உங்களை பின்பற்றக்கூடிய எனக்கு செய்ய முடியாதா? நான் தாராளமாக செய்வேன். யார் செய்கிறார்களோ இல்லையோ நான் செய்வேன், என்னால் செய்ய முடியும், உறுதியாக அந்த வழியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, இன்சாஃபுல் இருகாம்னாங்க. வேற ஒண்ணுமே தேவையில்லை, உங்கள் சொந்த பந்தங்களோடு சேர்ந்திருங்கள் தான், உங்கள் சொந்த பந்தங்களோடு சேர்ந்திருங்கள் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அவர் கேட்டாரு, சண்டை பிடிச்சாங்கனாலும் சேர்ந்திருக்கணுமா? ஆமா, சேர்ந்திருக்கணும். துரோகம் செய்தாலும் சேர்ந்திருக்க வேண்டுமா? ஆமா. துக்கம் கொடுத்தாலும் சேர்ந்திருக்க வேண்டுமா? ஆமா. சொந்த பந்தங்களோட சேர்ந்துருங்கன்னாங்க. எப்படின்னு கேட்டார். அவர் எப்படி சேர்ந்திருக்கன்னு கேட்டார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொந்த பந்தங்களோடு ஒரு உறவாக இருங்கள், ஒட்டி இருக்க வேண்டாம். உறவா இருக்குன்னு என்னங்க அர்த்தம்? சொந்த பந்தங்களை பார்த்தால், பெத்த சொந்தங்களை பார்த்தால் சலாம் சொல்லுங்கள். அவர் பதில் சொல்றாரு, சொல்லல, சலாம் சொல்லி நலம் விசாரியுங்கள். அவர் உன்னை நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு, நினைக்காட்டி போறாரு. உன் சலாத்துக்கு பதில் சொல்றாரு, சொல்லாட்டி போறாரு. அதே நேரத்தில் ஒட்டி இருக்கணுமா? அவசியம் கிடையாது.
நம்ம கூட பிறந்த ஒருத்தர் கொடி கட்டி பிறப்பாரு, அதுக்கு தகுதி இருக்காது நமக்கு. நம்ம கொடி கட்டி பிறக்க முடியுமா? நம் சொந்தக்காரர் ஒருத்தர் கோமானாயிருப்பாரு, நம்ம கோமானாயிருக்க முடியுமா? நம் சொந்தக்காரர் ஒருத்தர் சீமானாயிருப்பாரு, நாம் சீமானாக இருக்க முடியுமா? ஒட்டி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் செய்யக்கூடியது எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் என்ன செய்யணும்? அவர்கள் முகம் சுளித்தாலும் நாம் முகம் சுளிக்கக்கூடாது. அவர்களோடு உறவாக இருக்க வேண்டும். பெத்த பிள்ளையா இருக்கட்டும், கட்டிய மனைவியாக இருக்கட்டும், கூட பிறந்தவர்களாக இருக்கட்டும், நம்மை சார்ந்த சொந்தங்களாக இருக்கட்டும், நம் போன்ற முஸ்லீம்களாக இருக்கட்டும், அவங்களும் சொந்தம் தேங்க. நம் போன்ற முஸ்லீம்களும் சொந்தம் தான். களிமா சொல்லிவிட்டார், அவர் சொந்தம் தான். ஒன்னொன்னு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் முனாஃபிக்குகளை கண்டால் வெறுக்காதீர்கள், அவர்களும் நம் சொந்தம் தான். நமக்கு களிமாவுடைய பாக்கியம் கிடைத்து விட்டது, அவர்களுக்கு கிடைக்கவில்லை, அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய நியாமத்து ஒன்று அதிகமாக நம்மின் மீது இறக்கப்பட்டு விட்டது, அவர்கள் மீது இறக்கப்படவில்லை. இல்லாட்டி அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்திருக்குமே, ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட களிமா அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லவா? ஆகையினால் அவர்களையும் கூட வெறுக்காதீர்கள், அவர்களிடத்திலேயும் பாசம் பிரியமாக இருந்து கொள்ளுங்கள். இந்த மூன்றுமே கிடைக்கும். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ஆயுள் கிடைக்கும், நிறைந்த செல்வம் கிடைக்கும், நோயற்ற வாழ்வு கிடைக்கும், எல்லா நிம்மதி. நோயற்ற வாழ்வு இருக்குமையானால் எல்லா நிம்மதியும் மனிதனுக்கு கிடைக்கும். நீண்ட ஆயுள் இருக்குமையானால் எல்லா நிம்மதியும் கிடைக்கும். நிறைந்த செல்வம் இருக்குமையானால் என்ன செய்யாது? நோயே வராத அன்பிற்குரிய அருமை பெருமக்கள். அந்த சராபிக்கு சொன்னாங்க, இந்த மூன்று விஷயத்திற்கும் ஒரே ஒரு மருந்து, சொந்த பந்தங்களோடு சேர்ந்திருங்கள். யாரும் உங்களை ஒதுக்கினாலும் என்ன செய்யாதீர்கள், நீங்கள் ஒதுக்காதீர்கள். அப்படி ஒதுக்கக்கூடியவர் முஸ்லீம் அல்ல, மூமின் அல்ல. முஸ்லீமாக ஆக முடியாது. முஸ்லீமாக ஒரு மனுஷன் மூமின் ஆக முடியுமா? மூமின் ஆக முடியாது. மூமினாகாம ஒரு மனுஷன் முத்தகியாக முடியுமா? முத்தகி ஆக முடியாது. அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வழியை சஹாபாக்கள் அப்படியே பின்பற்றினாங்க. தாபியீன்கள், தபௌ தாபியீன்கள் பின்பற்றினாங்க. இன்றைக்கும் வாழக்கூடிய வழிமார்கள் பின்பற்றி கொண்டே இருக்கிறார்கள். சாலிஹீன்கள் பின்பற்றுவதற்கு முழுக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம நபியாக ஆக முடியாதுங்க, ரசூலா ஆக முடியாது, வலியாக கூட ஆக முடியாது. எந்த வழியாவது என்ன தேடிவான்னு சொல்றாரா? சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனையோ தர்காக்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவங்களுடைய சுயநலத்துக்காக கட்டப்பட்டதல்ல. ஒரு சில வழிமார்கள் என்ன கனவுலே வந்து சொன்னாங்க, நான் இந்த இடத்திலே மார்க்க பிரச்சாரம் செய்ய வந்து கடலிலே இறந்து போய் மையத்தாக கிடக்குகிறேன், என்னை தூக்கி அடக்குங்கள். பாலைவனத்திலே தனியாக கிடக்குகிறேன், தூக்கி அடக்குங்கள். கடலிலே கிடந்து அடக்கப்பட்டவர்கள் தான் தமீமுல் அன்சாரி, கோவணம். பாலைவனத்திலே ஷஹீதாக்கப்பட்டு கிடந்தவர்கள் தான் ஏர்வாடியில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இப்ராஹிம் ஷா வலியுல்லா. யாரிடத்திலே சொன்னார்கள்? அவர்களும் கூட இப்ராஹிம் ஷா வலியுல்லா யார்கிட்ட சொன்னாங்க? பாண்டிய நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காஃபிரான மன்னரிடத்திலே சொன்னார்கள். அந்த கனவு 3 தடவை திருப்பி வந்தது. போய் பார்த்தாப்புல கிடந்துச்சு. அப்போ தான் அவன் உண்மை இஸ்லாத்தை பற்றி நம்பினாப்புல. அதைத்தான் இவங்க செஞ்சாங்க. ஆகையினால் அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, என்ன அல்லாஹ் ரசூல் சொன்னதை நாம் கண்ணியப்படுத்தினால், அல்லாஹ் ரசூல் நாம் உலகத்தில் வாழும் காலம், உலகத்தை விட்டு மறந்த காலம் என்ன, அந்த காலத்திலேயும் கூட அல்லாஹ் ரசூல் நம்மளை என்ன செய்வாங்க? கண்ணியப்படுத்துவாங்க. இதுதான் நல்லவர்கள் வாழ்ந்த வழி. இதே வழியை பின்பற்றினால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளாக திருநாளாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்ல நாயன் அபுத்தாலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல எந்நாளும் நிரந்தரமாக தந்த அருள் புரிவானாக. வாகர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلي على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام.